இப்போ கிளைண்ட் வந்து 2 ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க எக்ஸலில், அதாவது சப் கேட்டகரி வைஸ் ப்ராஃபிட், அதுக்கப்புறம் அது கண்டுபிடிச்சிட்டு ஃபில்டர் யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. இது வந்து நம்ம எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு டோட்டலாக உங்களுக்கு 10,000 ரெக்கார்ட்ஸ் வச்சு ஒரு டேபிள் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து நிறைய காலம்ஸ் இருக்குது, அதாவது சிட்டி, ஸ்டேட்டு, கேட்டகரி, சப் கேட்டகரி, ப்ராடக்ட், சேல்ஸ், ப்ராஃபிட், நிறைய காலம்ஸ் மென்ஷன் இருக்குது. ஆனால் இதில் நம்ம தேவை என்ன பார்த்தீங்கன்னா அந்த சப் கேட்டகரி காலமும் ப்ராஃபிட் காலமும் தான். ஏன்னா நம்ம சப் கேட்டகரி வைஸ் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுனால நம்ம பிவோட் டேபிள் கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு கம்ப்ளீட் டேபிள் செலக்ட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோலே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்சர்ட் கிளிக் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு வந்து பிவோட் டேபிள் அந்த ஒரு ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டேப் ஓப்பன் ஆகும். அந்த டேப்ல வந்து எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட் கிளிக் பண்ணிட்டு அந்த அப் ஆரோ கிளிக் பண்ணுங்க. லொகேஷனுக்கு எக்ஸிஸ்டிங் ஒர்க் ஷீட்ல ஏதாவது ஒரு செல் செலக்ட் பண்ணணும். அதனால தான் அந்த அப் ஆரோ கிளிக் பண்ணிட்டு கிளைண்ட் ரெக்யர்மெண்ட் நம்ம எக்ஸல் இன்னொரு டேப் ஓப்பன் பண்ணிருக்கோம். அதுல வந்து அந்த செல்லை செலக்ட் பண்ணிட்டு அந்த டவுன் ஆரோ கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்தோன்னே ஸ்கெலிட்டன் ஆஃப் தி பிவோட் டேபிள் வந்து நமக்கு கிரியேட் ஆயிரும். இப்போ நமக்கு தேவை சப் கேட்டகரி காலம். அந்த சப் கேட்டகரி காலம் வந்து ஜஸ்ட் டிராக் பண்ணி நம்ம வந்து ரோஸ் அந்த ஃபீல்ட்ல போட்டுறோம். நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் ஃபீல்ட் வந்து வேல்யூஸ்ல போட்டா நமக்கு சம் ஆஃப் த ப்ராஃபிட்ஸ் கிடைச்சிரும். சப் கேட்டகரி ப்ராஃபிட் காலம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு கிராஃப் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு வந்து சம் ஆஃப் த ப்ராஃபிட்ல அந்த ஃபர்ஸ்ட் செல்லை கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன் ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் காலம்ல இருக்கிற எல்லா ரோஸ்மே செலக்ட் ஆயிரும். இப்போ ப்ராஃபிட் காலம்ல இருக்கிற வேல்யூஸ்க்கு வந்து நிறைய டெசிமல் பாயிண்ட் இருக்கனால அது எப்படி ரிமூவ் பண்றது பார்த்தீங்கன்னா ஹோம் கிளிக் பண்ணிட்டு டிக்ரீஸ் டெசிமல் அந்த ஒரு பட்டன் வந்து எத்தனை வாட்டி கிளிக் பண்றீங்களோ அவ்வளோ டெசிமல் வந்து டிக்ரீஸ் ஆகும். இப்போ எப்படி நம்ம சார்ட் கிரியேட் பண்றது பார்ப்போம். சார்ட் கிரியேட் பண்றதுக்கு ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. ப்ராஃபிட்ல செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கிளிக் பண்ணிட்டு பிவோட் சார்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து சார்ட் ஓப்பன் ஆகும். அதை வந்து ஜஸ்ட் ஓகே கொடுத்தீங்கன்னா சார்ட் வந்து கிரியேட் ஆயிரும். இப்போ சார்ட் கிரியேட் பண்ணோடனே அந்த சார்ட்டை ஒரு கார்னர்ல டிராக் பண்ணி வச்சுட்டு அதை மினிமைஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஃபில்டர்ஸ் எப்படி அப்ளை பண்றது பார்ப்போம். சார்ட்டை ஜஸ்ட் செலக்ட் பண்ணிட்டு இன்சர்ட் கிளிக் பண்ணிட்டு பிவோட் சார்ட் அனலைஸ் அப்படிட்டு அந்த ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு இன்சர்ட் ஸ்லைசரை கிளிக் பண்ணிட்டு ஃபில்டர்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்காங்க ரீஜன், ஷிப்மெண்ட் மோட், செக்மெண்ட், கேட்டகரி இந்த ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் நீங்க வந்து செக் பாக்ஸ்ல செக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா ஃபில்டர்ஸ்லாம் ரெடி ஆயிரும். அந்த ஃபில்டர்ஸ் ரெடி ஆன பேர் நீட்டா அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த ஃபில்டர்ஸ் கரெக்டாக ஒர்க் ஆகுதா எப்படி செக் பண்றது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2 ரோ எடுத்துக்கோங்க. 2 ரோல வந்து சவுத் அந்த ஒரு ரீஜன்ல வந்து புக் கேசஸ் சேர்ஸ் இருக்கு. இப்போ நம்ம சவுத் செலக்ட் பண்ணா புக் கேசஸ் சேர்ஸ் வந்து செலக்ட் ஆயிரும். அந்த மாதிரி நீங்க வந்து ஜஸ்ட் கிராஸ் செக் பண்ணிக்கலாம்.